ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 இப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ ஆகாஷ் சோப்ரா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஆகாஷ் சோப்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத தாண்டி எல்லா டீமோட மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தும் அஃபிஷியலாக கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு பர்சன். அவரோட யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் டேரெக்டாகவே மேனேஜ்மெண்ட் சைடில் என்ன நடக்குது அப்படின்னு பண்ணுவார். ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க் பவுச்சரோட தலைமையிலான அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து தான் நிறைய விஷயங்களுக்கு அவங்க டெசிஷன் எடுக்கணும். இதில் டெசிஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யார் ரீட்டைன் ஆவா ரிலீஸ் ஆவா அப்படிங்கிறது தான் மெயின் இஷ்யூ அவங்க சார்ட் அவுட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற இஷ்யூஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கணும். பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இந்த இடத்துல போயிட்டுருக்கு. ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த 11 crore பேக்கெட் அப்படிங்கிறதுல யாருமே ரீட்டைன் ஆகிறதுக்கு வில்லிங் காட்டலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே நேரம் 18 crores அப்படிங்கிற அந்த ஒரு சேலரி பிராக்கெட் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் 3 பிளேயர்ஸ் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருக்கிறாரு ஆகாஷ் சோப்ரா. யார் அந்த 3 பேர்னா ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும் அதில் கண்டிப்பாக இருக்க போகிறது ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி. ஹர்திக் பாண்டியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் பும்ரா. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த 18 crores அப்படிங்கிற பிராக்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. இவங்க 3 பேருமே 18 crores அப்படிங்கிற பிராக்கெட்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து தான் ஆகணும். அப்படி பண்ணால் கூட 2 பிராக்கெட் அப்படிங்கிறது தான் டிக் ஆகும். அதாவது ஒன்று ஹர்திக் பாண்டியா 18 crores அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் பண்ணிட்டா ஃபைனலாக 5வது ரிட்டன்ஷனுக்கு 18 crores அப்படிங்கிறது இருக்குது. அதில் யாராவது ஒருத்தரை பண்ணலாம். இவங்க 3 பேருமே டிசர்விங் பிளேயராக இதில் யாரையாவது ஈஸியாக கழிச்சு விட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி யாருமே பண்ணிட முடியாது. சப்போஸ் அப்படி நடந்தால் ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு கேப்டன்சி வெஞ்சர், அதாவது ரோஹித் சர்மாட்டிருந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்சியை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ என்ன நடந்ததோ அது திருப்பி நடக்கும். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அன்ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் டீமுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஹர்திக் பாண்டியாவை எங்கே பார்த்தாலும் பூ பண்ணாங்க. ஹோம் கிரவுண்டே மும்பை இந்தியன்ஸை அந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக பேசப்பட்டது டீமுக்குள்ளேயும் யூனிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹர்திக், சூரியகுமார் யாதவ், பும்ரா 3 பேருமே 18 crores அப்படிங்கிற அந்த ஒரு பிராக்கெட்டுக்கு ஒர்த்தான பிளேயர்ஸ் தான். இதில் யாரையாவது ஒருத்தரை கழிச்சு விடணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இப்போது மெயின் ஆஸ்பெக்டில் ஆகாஷ் சோப்ராவை என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவை தான் அந்த இடத்துல விடணும். ஏன்னா இவங்க 2 பேர், அதாவது சூரியகுமார் யாதவ், பும்ரா இவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்தே மும்பை இந்தியன்ஸோட ட்ராவல் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை கூட சூரியகுமார் யாதவோ பும்ராவோ அவங்களால அந்த ஒரு சீசன் ரொம்ப அட்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிடவே முடியாது. கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். லாஸ்ட் டைம் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் டீம் லாஸ்ட்டாக முடித்தாலுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்கைக்கும் மும்ராக்கும் இருந்தது. பட் ஆனாலும் அந்த இடத்துல அவங்க இருந்திருந்தால் இன்னொரு விஷயம் வேறு லெவலில் போயிருக்கும். ஏன்னா அதே மாதிரி சூரியகுமார் யாதவோட பேட்டிங்கையும் பும்ராவோட பவுலிங்கையும் தான் அவங்க மிஸ் பண்ணாங்க. அந்த 2 விஷயம் தான் அந்த இடத்துல அவங்க லாஸ்ட் பொசிஷனில் முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. ஏன்னா இப்போ டீமை லீட் பண்ணுறதுக்கு யாரும் கிடச்சிருவாங்க. பட் ஆனால் இவங்க 2 பேர்த்து ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே வர்றதுக்கு பிளேயர்ஸ் கிடையாது. அதனால் இவங்க 2 பேர்த்தையுமே கண்டிப்பாக நம்ம ரீட்டைன் பண்ணணும். இப்போது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளே இந்த ஒரு 18 crores ப்ராப்ளம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற டெசிஷனை தான் ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் எடுக்கணும்னு ஆகாஷ் சோப்ரா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.